இன்னைக்கு வந்துட்டு டே 5. ஆனால் நான் 3 டேஸ் தான் வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து நேற்றுலாம் வந்து ஃபீவர் வந்துடுச்சு. ஸோ வீடியோ போடுற மூட்லாம் இல்லை. தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டு அந்த மாதிரி டைம் ஓட்டிக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு வந்து தண்டர் ஸ்டார்ம் ஆக்சுவலாக சவுதியில் அலர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நல்லா மழை பெஞ்சிச்சு, நல்லா இடி இடிச்சிச்சு. ஸோ காலைல நல்லா இழுத்து பொத்தி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஃபீவர் இருக்குது, பட் ஓகே, நான் டேப்லெட் சாப்பிட்ருக்கேன். ஸோ வீடியோ அதனால தான் போடல. ப்ளஸ் எனக்கு வந்துட்டு எதுவும் நான் வீக்கெண்ட்னால நான் சொன்ன மாதிரி நான் எதுவுமே பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ண டிவி சீரீஸ் ஒன்று இருந்துச்சு, ஹாரர் த்ரில்லர் மாதிரி. ஸோ அதை பார்த்துட்டு அந்த மாதிரி தான் டைம் ஓட்டினேன். ஸோ அதில் பேசுகிறதுக்கும் ஒன்றும் இல்லை, எதுவும் அப்படியே பெருசாக பண்ண ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னும் எதுவுமே இல்லை. அதனால வீடியோ போடல. இன்றைக்கி வந்து லேபுக்கு காலையிலே போயிட்டேன். காலையில் போல மதியம் தான் போனேன். மதியம் போயிட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ நான் ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணணும், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் வந்துட்டு இந்த நிறைய பேக்டாலாம் என் ஸ்கெட்யூல் வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு வந்து நிறைய டெட்லைன்ஸ் இருக்குது. என்னோடய ரிசர்ச் ஆர்டிக்கல் நான் எழுதணும். ஸோ அதுக்கு நான் படிக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆகிடுது. அப்புறம் வந்துட்டு இந்த புக்கு எதுக்கு என் கையில் இருக்குது, கரெக்ட், இதை நான் எடுத்து இப்போ தான் இந்த வீடியோக்காக தான் எடுத்து வச்சேன். ஸோ நைட் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நிறைய நாள் வந்து ஏதாவது தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் தூங்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ நான் ஏதாச்சும் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் அதுவும் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணதே தவிர எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்துட்டு புக் படிச்சுட்டே தூங்கிடலாம், இப்போ வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு என் ஃபஸ்ட்டு சாய்ஸை இந்த புக் எடுத்திருக்கேன். இந்த புக்கு பேர் வந்துட்டு குவைட் த பவர் ஆஃப் இன்ட்ரோவர்ட்ஸ் இன் அ வேர்ல்ட் தட் கான்ட் ஸ்டாப் டாக்கிங்னு சொல்லிட்டு சூசன் கெயின்னு ஒருத்தவங்களோடது. இந்த புக்கை நான் வாங்கினதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. என்னென்னா, நான் வந்துட்டு இங்கே வந்து ஒர்க் ஷாப்ஸ்லாம் நிறைய கவுஸில் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அதெல்லாம் அட்டென்ட் பண்ணும்போது ஒரு ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணுறது, அதை பற்றி சைக்காலஜி ஆஃப் இன்டர்வியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப் தான் அது. ஸோ நான் அது அட்டென்ட் பண்ணும்போது நான் பேசினேன், எல்லாம் ஓகே. எனக்கு வந்து ஆஸ் அ பர்சனாலிட்டியாகவே வந்து நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டடு அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். நான் வந்து ரொம்ப நிறைய பேச மாட்டேன் புது ஆளுங்க கூட, ஆல் நெட்வொர்க்கிங் இந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து டக்குன்னு போய் ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லி நான் இனிஷியேட் பண்ண மாட்டேன். யாராச்சும் என்கிட்ட பேசினா நல்லா பேசுவேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சைக்காலஜி ஆஃப் இன்டர்வியூஸ்ன்னு சொல்கிற ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு 1-on-1 செஷன்லாம் வைப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு வந்து ஒப்பீனியன்ஸ் கொடுப்பாங்க, நமக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து அந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணவங்ககிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி இன்டர்வியூஸில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளசண்ட்டாக பேசணும், நீ வந்து ஏதாச்சும் பேசணும், நீ இன்டர்வியூவர் ஏதாவது கேட்டால் நீ திருப்பி வந்து ஏதாவது பேசணும், ஹவு டிட் யூ டே கோ அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பேசினா சில் அவுட் த இன்டர்வியூ அந்த மாதிரி ஏதோ ஒரு சஜஷன் கொடுக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஆஸ் அன் இன்ட்ரோவர்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மால் கான்வர்சேஷன்ஸ் வைக்கிறதெல்லாம் கஷ்டம். ஸோ ஒரு இதை வந்து ஏன் வந்து இன்டர்வியூவராக இருக்கிறவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு ஒரு பர்சனாலிட்டியாக இப்போ எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பேசுகிறவங்கள செலக்ட் பண்ணாங்கன்னா ரியலி டேலண்டட் பட் கொஞ்சம் ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணாதவங்க இருப்பாங்க. இல்லைனா வந்துட்டு ஒழுங்காக அவங்களால வந்து அவங்க நினச்சதை சொல்ல முடியாமல் இருக்கிறதா ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணாதவங்க தான் பேசிக்கலாக. ஸோ அப்படி இருக்கவங்களாம் எப்படி செலக்ட் ஆவாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு டாப்பிக்கில் அந்த கான்வர்சேஷன் போய்ட்டு இருந்துச்சு. அப்போ வந்துட்டு அவர் சொன்னார், அவரே வந்து அந்த ஒர்க் ஷாப் நடத்தினவரே வந்துட்டு ஒரு இன்ட்ரோவர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதிரி நிறையா ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணியும் நிறையா செல்ஃப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் கோர்சஸ்லாம் போயிட்டு அந்த மாதிரிலாம் தான் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்சஸ்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி அவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காரு. இந்த மாதிரி வேர்ல்டு வந்து வெறும் இன்ட்ரோவர்ட்ஸ்க்காக எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்காக மட்டும் இல்லை, இன்ட்ரோவர்ட்ஸாலையும் இருக்க முடியும். பட் இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து சில ஸ்கில்ஸை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும். ஆமாம், நான் இன்ட்ரோவர்ட் தான், ஸோ நான் அமைதியாக தான் இருப்பேன், இதான் என் பர்சனாலிட்டி, நீ வேணும்னா நான் செலக்ட் பண்ண, இல்லைன்னா போய்க்கோ அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ நீ நினைக்கிறதே யாருக்காச்சும் சொல்லணும்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த புக்கை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் எனக்கு வந்து இந்த புக்கை ஆக்சுவலாக கிஃப்ட் பண்ணார்.
குவயட் த பவர் ஆஃப் இன்ட்ரோவர்ட்ஸ் இன் த வேர்ல்ட் தட் கான்ட் ஸ்டாப் டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் வந்து படிக்கவே இல்லை, அது அப்படியே புதுசாக அப்படியே இருந்துச்சு. ஸோ நான் வந்து இனிமேல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குது. இதை இந்த மாதிரி எனக்கு எப்பயுமே இருக்காது, நான் படுத்த உடனே தூங்கிடுவேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நிறைய ஏதாவது தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கனால தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் 2 பேஜ் படித்தா எல்லாருக்குமே தூக்கம் வந்துடும். ஸோ அதனால் இது ஏதாவது 2 பேஜ் படிச்சுட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்து இந்த புக்கை படிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். இதை சொல்லணும்னு நினச்சேன். இது ஒன்று தான் நான் புதுசாக இன்கல்கேட் பண்ணலான்னு நினச்சேன். மற்றபடி காலையில் நிற்கிறதுல வந்துட்டு இப்போ வந்து வெதர் இங்கே ரொம்ப சில்லாக இருக்குது. லைக் மார்னிங்லாம் ஏஞ்சி விடுறது ஆல்ரெடி எனக்கு அது வெதர் சேஞ்சஸ்னால தான் எனக்கு ஃபீவர் வந்திருக்கா என்னென்னு எனக்கு தெரில. எனக்கு லைட்டாக ஃபீவரிஷாகவே இருக்குது கொஞ்சம் 2 டேஸாக. ஸோ அதனால் காலையில் எழுந்திரிக்கிறதுலாம் முடியல. இன்னொன்று என்னென்னா என்னோடய ரிசர்ச் ஆர்டிக்கல் நான் எழுதணும். ஸோ அதுக்கு படிச்சுட்டே இருக்கேன். ஸ்க்ரீன் டைம் நிறைய இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் படிக்கிறது அந்த அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா என்னால் லைக் 100% எஃபிஷியண்ட்டாக ஒரு பர்சனால் இருக்க முடியாது ஆப்வியஸாக. ஏன்னா நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அது படிக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஏதாச்சும் படிக்கணும்னா என்னால் முடியல. ஸோ எனக்கு வந்து இதில் வேற நான் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கே ஒரு கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். லைக் நான் வந்து அப்படியே ஃபாஸ்ட் ஈட்டர் கிடையாது, செம்ம ஸ்லோ ஈட்டர். நான் வந்து ஒரு பிளேட்டில் யாராச்சும் கொடுத்தாங்க, அவங்களாம் நார்மலாக எல்லோரும் 20 நிமிஷம் சாப்பிட்டா நான் 1 ஹவர் சாப்பிடுவேன். ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்லோ ஈட்டர் தான். அதனால் சமைச்சு அதை நான் ஸ்லோவாக சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுது எனக்கு. ஈவினிங் நான் ஒரு 5:30 6க்கு வீட்டுக்கு வந்தனாலே 8 o'clock வரைக்கும் நான் அப்படியே சில் டைம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதை தாண்டி ஏதாச்சும் பண்ணால் வெறும் பியானோ மட்டும்தான் நான் வந்துட்டு வாசிப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த பேப்பர் எழுதி முடிக்கிற வரைக்கும் மற்றதெல்லாம் யோசித்து என் பிரெயினை இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக யோசிக்காமல் சில்லாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா பியானோ வாசிக்கிற மாதிரி தான் நான் இப்போ கண்டினியூ பண்ண போகிறேன். அது ஒன்று தான். மற்றபடி இந்த வீடியோவில் பேசுகிற கூட எனக்கு அவ்வளோவா எதுவும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. புக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி படிப்பேன், பியானோ வாசிப்பேன். என் பேப்பர் முடிக்கணும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, கொஞ்சம் எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. எனக்கு தூக்கம் வர காரணமுமே அதுதான். லைக் தூங்க போகும்போது தான் கரெக்டாக பேப்பரோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமோ, இந்த மாதிரி எழுதினா நல்லாயிருக்குமோ, இல்லை இதை படிச்சிருக்கணுமோ, இந்த ஆங்கிளில் இதை யோசிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தோணிகிட்டே இருக்குது. ஸோ அது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்ட்டு எனக்கு தெரியல. எனக்கு இந்த ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு பண்ணுற மாதிரி ஏதாவது பவர் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லாக 5th டே எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் போயிட்டுருக்கு. பட் ஐம் ஹாப்பி, அட்லீஸ்ட் ஐம் பீங் அக்கௌண்டபிள். இது நான் பண்ணல, இது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு வீடியோ எடுக்கும்போது எனக்கு ஒரு நான் ஐம் பீங் செல்ஃப் அக்கௌண்டபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நான் காலைல எந்திக்கணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் அது முடியலங்கிறது எனக்கு தெரியுது. இது பண்ணும், பட் ஆனால் நான் அதை இப்போ பண்ணல, நான் லேட்டராக பண்ணணும் அப்படிங்கிற பிளானிங்காச்சும் எனக்கு இருக்குது கொஞ்சம். அப்புறம் வேறு என்ன, இன்றைக்கி என் ஃப்ரெண்டு கூட காஃபி குடிக்க போகும்போது யூஸ்வலாகவே வந்துட்டு அகாடமிக் இன்ஸ்டிடியூட்ஸ்லேயோ இல்லை இன் ஜென்ரல் ஒர்க் பிளேசஸில் எல்லா கம்பெனி அகாடமிக்குன்னு எல்லா இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த காஃபி டைம் வந்து ரொம்ப ப்ரிஷியஸ் டைம் எல்லாருக்குமே. ஸோ எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு காஃபி டைம், ஒரு காஃபி பிரேக்னு எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து என் ஃப்ரெண்டு கூட இன்றைக்கி நாங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கும்போது, ஸோ என் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு இந்த ஒரு புது பர்ஸ்பெக்டிவ் என் மைண்டுக்குள்ளே புகுத்திருக்காங்க. எப்படின்னா வந்து நாங்கள் வந்துட்டு இந்த கலர், இப்போ வந்துட்டு சில பேருக்கு ப்ளூ க்ரீனாக தெரியும், இன்னொருத்தங்க பார்த்தா அது வந்து பிங்க் கோல்டாக தெரியும். அந்த மாதிரி இது இந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் கேம் விளாடல, சும்மா கேட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்துட்டு அது வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஹிட் ஆகிருக்கான். எப்படின்னா இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, ஸோ நம்ம மட்டும்தான் கரெக்டாக நம்ம யோசிக்கக்கூடாது. ஸோ அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா ஓகே, அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்படிங்கிற ஒரு அறிவு வந்திருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அவர் சொல்லும்போது தான் யோசிச்சுட்டு ஆமாம்ல, நம்மளும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு இன்னைக்கு. பட் அவருக்கு ஆனால் வந்து மெச்சூரிட்டி அதிகம். எனக்கு வந்து அவ்வளோ மெச்சூரிட்டி இப்போ தேவையில்லை, மேபி ஃப்யூச்சரில் எனக்கு தேவை இருக்கலாம். எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி நான் என் பர்ஸ்பெக்டிவ் தான் கரெக்ட் அப்படின்னு நான் நிற்கணும் அப்படின்னு இல்லை. பட் எனக்கு பிடிக்காத பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குன்னா நான்
அக்செப்ட் பண்ணணும்னு இல்லை. ஐ கேன் லிசன். பட் நான் வந்துட்டு ஓகே இது உங்கள் பெர்ஸ்பெக்டிவா, ஐ ரெஸ்பெக்ட் இட், அவ்வளோதான். பட் அந்த பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக இருந்தால் தப்பாக இருக்கா அதெல்லாம் போய் ஆராயக்கூடாது. எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை எனர்ஜி அப்படிங்கிற மோடில் நான் இருக்கேன். எனக்கு அந்த மெச்சூரிட்டி இன்னும் ஹிட் ஆகலையா, இல்லை நான் வந்து வேணும்ட்டு இப்படி இருக்கிறேன்னா எனக்கு தெரியல. பட் இப்போதைக்கு நான் இப்படி இருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் அவர் சொல்கிற மாதிரி தான் நான் இருக்கணும். லைக் அதுதான் ஐடியலாக கரெக்டு. அப்படி இருக்கிறது தான் நமக்கும் நல்லது. கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக வாழ்கிறவங்களால தான் வாழ முடியும். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லை இது எனக்கு செட் ஆகாது, இது எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோன்னா நம்ம தான் நிறைய லூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. நான் நிறைய அந்த மாதிரி லூஸ் பண்ணுறேன்னு எனக்கும் தெரியுது. பட் இப்போ வந்து அதுக்கான ஸ்பேஸ் அண்ட் டைம் எனக்கு இல்லை. லைக் நான் என்னவோ பேசுங்க, யாரோ ஏதோ பேசிக்கோங்க, ஐ டோன்ட் கிவ் அ ஷிட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைஃப் டாக்ஸ் தான் போயிட்டுருக்கு. மற்றபடி ஆக்சுவலாக ஒன்றுமே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கவே இல்லை லைஃப்பில். இதுதான் நான் சொன்னேன், எதுவுமே இருக்காதீங்க, டெய்லி காலைல போகணும். ஸோ பட் ஆனால் ஒர்க் பற்றி இப்போ கேட்டிங்கன்னா நான் சொல்ல முடியும். என் ஒர்க்கில் நான் என்னெல்லாம் இன்றைக்கி பண்ணேன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். என்னென்ன பேப்பர்ஸ் படிக்கிறோம், லைக் என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டிசைன் பண்ணுறோம், செட் பண்ணுறோம், லைக் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சா, நம்ம கொலாபரேட்டிவாக யாருக்கிடையாக பேசியிருக்கோமா இன்றைக்கி, அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நிறைய இருக்குது. ஒர்க் வைஸாக ரியலாமே வந்து ஒரு டே வந்து ஃபுல்லி பேக்டாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒர்க் வைஸாக வந்துட்டு எனக்கு என்றைக்குமே போர்லாம் அடித்ததே கிடையாது. எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படி தான் இருக்கும் ஒர்க் ரிலேட்டடாக. பட் லைஃப் ஸ்டைலாக பார்த்தா தான் வந்து ஓகே என்ன பண்ணுறேனே தெரியாமல் ஏதோ பண்ணிருப்போம்ல, சும்மா வாழ்ந்தோன்ட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். பாய்.